அதாவது ட்ரூத் பை டெஃபினிஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூத் பை டெஃபினிஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னா டெஃபினிஷனோட ட்ரூத்தோட மீனிங்கே வந்து அது எக்ஸ்க்ளூசிவ் தான். அதாவது ட்ரூத் அல்லாத விஷயத்தில் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். அதுதான் அதோட மீனிங். அப்போது ட்ரூத் உண்மைக்கு புறமான விஷயங்களை வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், சேர்த்துக்காது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சந்ததி ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, என்ன பரிதாப நிலைன்னா, ட்ரூத் எல்லாமே ட்ரூத் தான் நம்புகிற ஆல் இன்க்ளூசிவ் ட்ரூத்னு சொல்லிட்டு அலையிற ஒரு குரூப்பு. இன்னொன்று வந்து ட்ரூத்துங்கிறதே ஒன்றும் இல்லை, போஸ்ட் ட்ரூத் ஈரா. ட்ரூத்தையும் தாண்டி போஸ்ட்மஸ் அப்படின்னா ஆஃப்டர் அர்த்தம். போஸ்ட்மஸ் ஈரா, அதாவது இப்போ ட்ரூத்தையும் தாண்டி ட்ரூத்துங்கிறதே ஒன்றும் கிடையாது, அப்படி ட்ரூத்துங்கிற விஷயமே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அலைய குரூப் பண்ணுது. ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம எஸ்கேப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரூத் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கிற செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கணும், அந்த ரிசர்ச் அனாலிசிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போது ட்ரூத் வந்து என்ன அப்படிங்கும்போது அதுக்கான வழிவாசல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கான பயணம் வந்து அதுக்கான சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு, நம்முடைய விருப்பம், இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து விருப்பத்துலேருந்து தான் சிந்தனை, சிந்தனையிலேருந்து தான் செயல்பாடு. அப்போது ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருக்கணும். அப்போது என்ன மாதிரியான விஷயத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம், மோட்டிவ் நமக்கு எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில், லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும், ட்ரூத்தின்படி வாழணும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது பைபிள்லேருந்து ஒரு சின்ன பகுதி கூட இதை எடுத்திருப்பாங்க ரஜினி படத்தில். அதாவது முழுசாக அவங்க எடுக்காட்டியும் பாதி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா அந்த டைலாகு, கெட்டவனுக்கு கடவுள் நிறையா கொடுப்பாரு, கை விட்டுருவார். ஆனால் நல்லவனுக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், ஆனால் கைவிட மாட்டார்னு இருக்கும். ஆனால் கெட்டவனுக்கு நிறையா கொடுக்க மாட்டார், கடவுள் கொடுக்க மாட்டார். கடவுள் வந்து கெட்டவன் கொடுக்கறதில்ல, அவங்களா ஃப்ராட் பண்ணி சம்பாதிச்சுக்கிறாங்க கடவுளுக்கு விரோதமாக, அவரோட கட்டளைகளுக்கு விரோதமாக. அதே மாதிரி பிசாசானும் அவங்களுக்கு துணை இருப்பான். ஏன்னா அவர் கடவுள்கிட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அவங்கள அப்படிங்கிறக்காக அவங்க நிறைய கொடுத்து இந்த பேராசையில் அடிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பான், டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பான். அப்போது அதனால தான் பைபிள் சொல்கிறது ஐஸ்வர்யவான்கள் வந்து ஆண்டோட ராஜ்யத்தில் நுழைவது ரொம்ப கடினம் அப்படின்றது. ஏன்னா ஊசி அதை எப்படி ஒப்பிடுறாருன்னா கடவுள் பைபிளில், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எவ்வளோ கடினமோ அவ்வளோ கடினம் ஐஸ்வர்யவான்கள் ஆண்டோட ராஜ்யத்தில் நுழைவது அப்படின்றது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கடினம், முடியாதுன்னு இல்லை, ரொம்ப கடினம் அவங்க ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள வர்றது அப்படின்றது ரொம்ப கடினம்னு இருக்குது. அதனால் அது எவ்வளோ கடினன்றது பார்த்துங்க. அவங்க ட்ரூத்தை வந்து பிலீவ் பண்ணுறதுக்கு விரும்புவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால இருப்பாங்க அவங்க. அப்போது அதுக்கான விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நமக்கான விஷயங்களை வந்து வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, ட்ரூத்தை வச்சுருக்காருங்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறது, அவர் தான் கிரைஸ்ட் தான் ட்ரூத் அப்படிங்கிறது, அவரை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ மகத்துவமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ட்ரூத்தை வந்து கடைப்பிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கடைப்பிடிக்கணும், அதன்படி வாழணும். மறுபடியும் இந்த பார்ட் 2ல் நான் தொடர்ந்து சொல்கிறேன்.